காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அது அன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கை 2014ஆம் ஆண்டு இருக்கட்டும், அந்த தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். நீட் எந்தெந்த மாநிலங்கள் விரும்புதோ அந்தந்த மாநிலங்கள் தேசிய நுழைவுத் தேர்வை பயன்படுத்தலாம். அதில் அதனால தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இவங்க சொல்கிறாங்க 2016 நீட் உள்ளால வரல. 2017 யார் ஆட்சியில் இருந்தா? 2017 இருந்த ஆட்சியாளர் தான் நீங்க கேட்கணும். அன்னைதான் நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு 2016 கூட வரல. நான் இப்ப சட்டமன்ற உறுப்பினர். அதனாலதான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப கூட வந்த டைம்ல தமிழ்நாட்டில் நீட்டுனால இறந்து போன 4 குடும்பங்களை பார்த்து நேரடியா பேசினாரு. அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீட்டை நாங்க 12ஆம் வகுப்பு படிச்சு அந்த 12ஆம் வகுப்பை வச்சு எழுதி அந்த மதிப்பெண் வச்சு நம்ம மருத்துவ சேர்க்கையில் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க வந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்க? இப்ப நாங்க இவ்வளவு படிச்சு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறோம். திருப்பி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க பயிற்சி, அதாவது பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு மாஃபியா மாதிரி தனியார் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு அதிகப்படியான பணங்களை அவங்க 1,80,000 ரூபா வரைக்கும் அவங்க அந்த ஃபீஸ் வாங்குறாங்க. இன்னைக்கு அதாவது ஒரு தடவை எழுதி தோத்த பிறகு திருப்பியும் என்ன பண்றாங்க? திருப்பி 2வது தேர்வு எழுதுறாங்க. அப்படியும் வெற்றி பெற முடியல. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கிராமத்துக்கும் நகரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிப்பாங்க. இன்னும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிப்பாங்க. ஆனால் இதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, குழலற்படிகள் இருந்து தொடர்ந்து நீட் முறை என்பது கசிவு, தொடர்ச்சியா 187 முறை கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதான் எங்களுடைய தலைவர், பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து போராடி இன்னைக்கு அதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய முறைகளை தடுக்க வேண்டும். 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவாரு. அப்ப இந்த நீட் இருக்காது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.